விளையாட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அவர்களே. புத்தம் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகளும் இந்தியா முழுவதும் இன்று வெளிவந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2000 ரூபாய் மட்டுமே கைக்கு வந்திருக்கிறது. 500 ரூபாய் எங்குமே தமிழ்நாட்டில் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் நீக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் முழுக்க குழப்பம் நீடித்தது. வங்கிகள் திறக்கப்படவில்லை. இன்று வங்கிகள் திறக்கப்பட்ட பின்னர் பணப்புழக்கம் அதிகமாக மக்களிடம் வந்துவிடும், ஓரளவுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும், பண நெருக்கடி எல்லாம் குறைந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பிருந்தது. ஆனால் 2000 ரூபாய் நோட்டுகளை பல மக்கள் நீண்ட வரிசைகள் நின்று இன்று முழுவதும் வங்கிகளில் சென்று தங்களுடைய பழைய நோட்டுகளை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் 500 ரூபாய் நோட்டு வந்து சேராததால் சில இடங்களில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 2000 ரூபாய் தான் கையில் இருக்கு, யாரு சில்லறை தருவா அப்படிங்கிற பிரச்சனையும் கூட பலருக்கு எழுந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இது புழக்கத்தில் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதா, இது சரியான அளவில் தான் நடந்து கொண்டிருக்கிறதா, சரியான பாதையில் தான் இந்த ஒரு முயற்சியானது சென்று கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வங்கிகள் பல சமயங்களில் திக்குமுக்காடி நின்ற காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. அந்த ஊழியர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு இருக்கிறது, எப்படி சமாளிப்பது என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் அனுபவித்ததையும் நாம் பார்க்க முடிந்தது. ஸோ இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நெருக்கடி இது தீருமா அல்லது மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்குமா? நாளை ஏடிஎம்கள் திறக்கப்பட இருக்கின்றன. அதனால வங்கிகள் அதிக கூட்டம் இல்லாமல் ஏடிஎம்லேயே போய் எளிதா பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு நடைமுறை வந்துவிடும். அதனால இந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து விடுமா? அவரவர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்களில் சென்று இந்த சிக்கல்களை தாங்கள் தீர்த்து கொள்ள முடியுமா? இந்த பிரச்சனை நாளையுடன் முடிந்து விடுமா அல்லது மீண்டும் தொடர்வதற்கான இந்த சிக்கல் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகள் மக்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கேள்விகளை மையப்படுத்தி தான் இன்றைய ஆயுத எழுத்து விவாதம் நடைபெற இருக்கிறது. நேயர்களே, இன்றைய விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல பொருளாதார நிபுணர் திரு சேகர் அவர்கள் இணைகிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல சமூக ஆர்வலர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மிடையே இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். நான் முதல்ல இந்த விவாதத்தை ஆளுகிற பாஜக கிட்ட தான் துவக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இன்னைக்கு பேங்க்குக்கு போனவங்க எல்லாருக்குமே வந்த சிக்கல் இல்ல சந்தேகம், நெருக்கடி எப்படி வேணா சொல்லலாம். நிறைய நோட்டுகளை எடுத்துட்டு போயிட்டு நம்ம மாத்தணும்னு சொல்லும் போது 500 ரூபாய் 1000 ரூபாய் இல்லாம நம்ம அடுத்தது 100 ரூபாயில செலவு பண்ணணும் அப்படிங்கிற இதை நோக்கி தான் போறாங்க. அப்ப 100 ரூபாய் நோட்டுகள் அதிகம் இல்லாம இல்ல புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வராம 2000 ரூபாய் நோட்டுகள் தான் அதிகம் கொடுக்கப்பட்டது. அந்த 2000 ரூபாய் எடுத்துட்டு போய் இன்னொரு ஹோட்டல்ல கொடுத்தா அவங்க திரும்ப சேஞ்ச் கொடுக்கல, எங்களால பொருட்கள் வாங்க முடியல, எனக்கு நோட்டு கிடைச்சே தவிர பயன்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல மக்கள் முன் வச்சாங்க. உங்களுடைய பார்வை இல்ல? இப்ப இந்த விஷயத்தினுடைய அடிப்படை விஷயம் இதெல்லாம் நீங்கள் சொல்லுவது ஒரு இஷ்யூ. இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தினுடைய ஒரு ஸ்மாலர் இஷ்யூங்கன்னு நான் புறந்தள்ளுவதற்கு தயாராக இல்லை. நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக, ரிஃபார்ம், அதற்காக அவர் இந்த ஆட்சியை ஏற்றிருக்கிறார். ஹி ஹஸ் பீன் எலெக்டட் டு ரிஃபார்ம். அந்த மாதிரியான ஒரு பவர் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு வரார். அதில் இந்த 500-1000 ரூபா செல்லாது என்பது அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி கருப்பு பணம் மறுபடியும் புறந்தள்ளப்பட்டு இந்த நாட்டின் எக்கானமி மறுபடியும் ரயில் ட்ராக்கில் ஏறி அதன் மூலமாக விலைவாசி குறைஞ்சு பல்வேறு நலத்தை மக்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகுது. இதுக்காக மெயின் இஷ்யூ. இப்போ நீங்கள் சொல்வது இதை பாருங்கள், இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் திடீரென அன்னைக்கு அறிவிக்கிறாரு. இப்போ கிடைத்த செய்திகள் கேபினெட்டில் கூட அவங்க வெளியே போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆஸ் இஸ் வேரிஸ் கண்டிஷனில் இதை அறிவிக்கிறார். ஒருவேளை 100 ரூபாய் நோட்டுகளை பிரிண்ட் எக்கச்சக்கமாக பண்ணுங்கள், 500 பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது வெளியே போயிடும். அதன் மூலமாக கள்ளத்து பணம் கருப்பு பணத்துக்காரர்கள் தப்பித்து விடுவார்கள். அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய பணத்தை வச்சு பண்ணுறாரு. இன்னைக்கு கூட டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு நாள் பேங்க்குக்கு லீவ் கொடுத்து ஒண்டர்ஃபுல்லாக மேபி ஆனால் இது இனிஷியல் ரகசியமா பண்ணதுதான் இதோட மிகப்பெரிய இதுக்கான ஒரு பூஸ்டே கொடுத்து ரகசியமா பண்றதுதான் முக்கியம் அப்படிங்கறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு சாமானியர்களுடைய பார்வையில திடீர்னு பிரதமர் இப்படி ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார். ஓகே, இது கருப்பு பணத்தை ஒழிச்சிரும், ஊழலை கட்டுப்படுத்தும், ஃபேக் கரன்சி எல்லாம் ஒழிச்சிரும் சொல்றாரு. சரி, ஏத்துக்கிறோம். நாங்க நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி, ஏத்துக்கிறோம். ஒரு நாள் முழுக்க வங்கி எங்காவது ஏடிஎம் எங்காவது சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. சரி, சமாளிக்கிறோம். அடுத்த நாள் காலையில வங்கி துவங்கும் போதாவது எனக்கு சரியா அந்த பணம் என்னுடைய மாற்ற முடியணும் இல்லையா? அப்போ அங்க தட்டுப்பாடு வரும்போது ஒரு நாள் முழுக்க நான் ஒரு சிரமத்தை அனுபவித்து விட்டு ஒரு சாமானியர் சரி இப்ப தீந்துரும் அப்படின்னு வங்கிகள்ல போய் நிற்கும் போது அங்க 4000 ரூபாய் மாற்ற முடியாது, அங்க தட்டுப்பாடு இருக்கு. சில வங்கிகள்ல நீங்க 1000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றது முழுசா அங்க பணம் சேர்ந்ததா? அந்த 24 மணி நேரத்துல சரியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்ற சந்தேகம் வராது இல்ல? அதாவது திரும்பவும் சொல்றேன், இப்போ ஒரு வங்கியில் உங்களுடைய தொலைக்காட்சியில் போட்ட விஷயத்தை பார்த்தோம். ஒரு பெண் மேலாளர் சொல்கிறாங்க, நாங்கள்
4000 ரூபா தான் கொடுக்கறதா முடிவு பண்ணோம். ஆனால் வந்து சேர்ந்தது கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்ந்ததுனால அதுதான் என்னோட கேள்வியும். முதியோருக்கு 2000ம் மற்ற இளைஞர்களுக்கு 1000 ரூபாய். எஸ், ஏன் வந்து சரியான விதத்துல சேரல? அதுல தட்டுப்பாடு ஏன் இதுல ஏற்படுகிறது ரிஃபார்ம்ல வந்து அதுக்கு இதெல்லாம் தான் அந்த 24 மணி நேரம் எடுத்துக்கிறோம். சரியா எல்லா இடத்துலயும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தானே. இல்ல, ரிஃபார்ம்ல வந்து இதெல்லாம் நாம வந்து பொறுத்து கொள்ள வேண்டிய விஷயம். காரணம் சொல்றேன், ஆஸ் இஸ் வேரிஸ் கண்டிஷன்ல இந்த திங்கை அறிவிக்கிறார். இனஃப் நோட்டு கையில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. காரணம், அதை வந்து அடிப்பதற்கான உரிமம் கொடுக்கப்பட்டு அது செய்தியாக மாறினால் இந்த விஷயமே தோற்று போகும். அதனால செய்கிறார். அதை ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல கின்னஸ் ரெக்கார்டில் பதியக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டினுடைய அத்தனை நான் வங்கிகளை பாராட்டுகிறேன், வங்கியினுடைய அத்தனை ஒர்க்கர்ஸையும் நான் பாராட்டுகிறேன், அதிகாரிகளையும் பாராட்டுகிறேன். ஒண்டர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இன்னும் ஒரு வாரம் அவங்க பண்ண போகிறாங்க. ராத்திரி பகலாக வேலை பார்க்க போகிறாங்க. 8 மணி வரலும் வேலை பார்க்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. சனி ஞாயிறு, அப்புறம் இது குருநானக் ஜெயந்தி லீவு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக இந்த நாட்டினுடைய எக்கானமிக்கு அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். மக்களுக்கு சிரமம், நிச்சயமாக சிரமம். ஆனால் அடுத்த தலைமுறை, அடுத்த 10 ஆண்டுகள் வளர்ச்சியை மனதில் வச்சு இந்த 2 நாளைக்கு அவர்கள் இதை பெரிதாக கருத மாட்டார்னு நினைக்கிறேன். ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், உங்களை பற்றி நான் சொல்வதற்கு சந்தோஷப்படுகிறேன். காரணம், நீங்கள் இந்த விஷயத்தை ஒண்டர்ஃபுல்லாக அந்த அன்னைக்கு அறிவிச்சதுலேருந்து பேனிக்கி ஆகாமல் மிக அழகாக பாசிட்டிவாக கொண்டு போனீங்க. அதனால் உங்களுக்கு எனக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரியாக எல்லாரும் கொண்டு போனால் மக்கள் மத்தியில் பேனிக் இருக்காது. ஆனால் மக்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்தை கொளுத்தி போட்டோம்னா அதன் மூலமாக ஒரு தவறான விஷயத்துக்கு போயிடும். இந்த ரிஃபார்ம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகிறது. அதற்கு ஆதரவு வரும். ஆனால் இது கஷ்டம்தான். மோடியும் இதுதான் சொன்னார், எனக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 நாள்லேருந்து 3 நாள் நாங்க, எனக்கு என்னவோ இது 3 நாளைக்குள்ள முடிந்து விடும் என்று நம்புகிறேன். நாளைக்கு ஏடிஎம் வந்துச்சுன்னா இதுல 50% குறையும். நிச்சயமா. சோ இது வந்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற பார்வை பதிவு செய்றீங்க. நான் திரு திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஆளுங்கட்சி சொன்ன விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பிரதமரும் தன்னுடைய இதை அறிவிக்கும் போது உரையிலேயே சொல்கிறார், இது நிச்சயமாக உங்களுக்கு நெருக்கடிகளை தரும், சிரமங்களை தரும். ஆனால் தேச நலன் கருதி அனைத்து பொதுமக்களும் எனக்காக இதுல வந்து ஒத்துழைக்க வேண்டும். இதுல வந்து நம்ம இந்தியாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்ம் இது அப்படின்னு சொல்லும்போது, நாட்டு மக்கள் இது தேசத்துக்கு தங்களுடைய பங்களிப்பை அளிக்கக்கூடிய விதத்துல இதுல கொஞ்சம் சில வரக்கூடிய சிரமங்களை பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல திரு சேகர் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் மாத்தி புது நோட்டு கொடுக்கணும் அப்படின்னும் போது வங்கிகள் எவ்வளவு பெரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். 8 மணி வரைக்கும் திறந்து வைக்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கும் போது குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பது சரியான விஷயமாக இருக்குமா? திரு திருமாவளவன். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையை வரவேற்க வேண்டும், ஆனால் வரவேற்க இயலவில்லை. பாராட்ட வேண்டும், ஆனால் பாராட்ட முடியவில்லை. ஏனென்றால் இந்த 1-2 நாட்கள் மக்களுக்கு சிரமம் வந்திருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில் நான் சொல்லவில்லை. அடிப்படையிலேயே இதில் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. கள்ளப்பணம் இங்கே புழங்குகிறது, அதை தடுக்க வேண்டும், முடக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. கருப்பு பணம் கட்டாயமாக மீட்கப்பட வேண்டும், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆகவே நமது பிரதமர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கை உள்ளபடியே வரவேற்க தகுந்ததுதான். ஆனால் 10 பேர் இருக்கிற இடத்தில் 2 பேர் திருடன் என்பதற்காக 10 பேரையும் தண்டிப்பது என்பது எந்த வகையிலே நியாயமானது? 10 வீடுகள் இருக்கிற இடத்தில் 2 வீடுகளில் பாம்புகள் குடியிருக்கின்றன என்பதற்காக 10 வீடுகளையும் இடித்து தரைமட்டமாக்குவது எந்த விதத்தில் நியாயமானது? உள்ளபடியே திருடர்கள் இங்கே 20% தான், 80% மக்கள் அல்ல. வெளிநாடுகளில் கருப்பு பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது. அது பல லட்சம் கோடி. அந்த பணத்தை எல்லாம் மீட்டு வருவேன், ஒவ்வொரு குடிமகனின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் நான் டெபாசிட் செய்வேன் என்று நமது பிரதமர் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி அளித்தார். ஆக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை மீட்பதற்கு நடவடிக்கை இல்லை. அதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உள்ளூரிலே கருப்பு பணம் இருக்கிறது, கள்ளப்பணம் புழங்குகிறது. இந்த இரண்டையும் தடுத்தாக வேண்டும், மீட்டாக வேண்டும். அதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு கருப்பு பணம் என்பது வெறும் ரூபாய் நோட்டுகளாக மட்டும்தான் இருக்கின்றனவா? தங்க கட்டிகளாக, வெள்ளி கட்டிகளாக, வைர வைடூரியங்களாக, நிலப்புலங்களாக, மிக பெரும் கட்டிடங்களாக, இப்படி பல்வேறு வகைகளில் பெரும் பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள், பெரும் பண முதலைகள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு? இன்றைக்கு சாதாரணமான ஒரு அறுப்பு வேலை செய்கிறவன் அல்லது ஆட்டோ ஓட்டுகிறவன் அல்லது கட்டிட வேலை செய்கிறவன் 500ஐயும் 1000ஐயும் எடுத்துக்கொண்டு 1000 ரூபாயும் எடுத்துக்கொண்டு போய்
வங்கியின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறானே, அவன் கையில் இருக்கிற இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கருப்பு பணமா என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். அவன் வைத்திருக்கிற பணம் கருப்பு பணமா? அவன் கைகளில் இருக்கிற பணத்தை பறிப்பது ஏன்? அப்படி பறிக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஏன்? இந்த நடவடிக்கையால் இன்றைக்கு பங்குச்சந்தையில் கிட்டத்தட்ட அறிவிப்பு செய்த 1/4 மணி நேரத்தில் 6 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்நிய முதலீடு அனைத்தும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார தடுமாற்றம் நேர்ந்திருக்கிறது. ஆகவே இது மிகப்பெரிய குளறுபடி. பங்குச்சந்தையோட வீழ்ச்சி, அமெரிக்க தேர்தலில் அப்படி அமெரிக்காவில் இருந்த பங்குச்சந்தையோட வீழ்ச்சி, இப்படி பல விஷயங்களை தொடர்பு படுத்தியது. இதனால் மட்டுமே நாம சொல்லிட முடியாது. அது ஒண்ணு. இரண்டாவது, இப்படி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் வர வேண்டுமா என்றால் நிச்சயம் வர வேண்டும். அதற்கு நடவடிக்கை வேண்டுமா என்றால் நிச்சயம் எடுக்கப்பட வேண்டும். பெரிய பணக்காரர்கள், பெரிய வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றவங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா என்றால் நிச்சயம் எடுக்கப்பட வேண்டும். பட் ஒரு நடவடிக்கையே இல்லாம இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு நடவடிக்கை அரசாங்கம் முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதனால கதைக்காக சொல்லிட்டே இருக்கிறது சரியா இருக்குமா? அதுல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். சாமானியனின் சாமையா இந்த நடவடிக்கை என்பது சாமானியர்களின் கைகளில் இருக்கிற 500 1000 பிடுங்குகிற நடவடிக்கையாக இருக்கிறதே தவிர அம்பானிகளின் கைகளில் இருக்கிற, அதானிகளின் கைகளில் இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய்களை பறிக்கிற நடவடிக்கையாக இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடியது நம்முடைய மொத்த ஜிடிபியில 20% இருக்கிறது அப்படிங்கிறது வேர்ல்ட் பேங்கோட எஸ்டிமேஷன். அப்ப உள்நாட்டுல புழங்கி கொண்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எப்பதான் தடுக்கிறது? அதுக்கான ஏதோ ஒரு நடவடிக்கை வேணும் இல்லையா? கருப்பு பணம் ஏன் உருவாகிறது? கருப்பு பணம் என்றால் என்ன? கணக்கில் வராத பணம் தான் கருப்பு பணம். கணக்கில் வராத பணம் என்பது வெறும் ரூபாய் நோட்டுகள் அல்ல. பல்வேறு வடிவங்களில் சொத்துக்களாக, பினாமி சொத்துக்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தை ஏய்க்கிறார்கள். அரசாங்கத்தை ஏய்க்கிறவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக அப்பாவி ஏழை எளிய சாமானிய மக்களை தண்டிப்பது எந்த வகையிலே நியாயமானது? இன்னொன்று, வரி விதிப்பிலே எந்த விதமான சீர்திருத்தத்தையும் அரசு அறிவிக்கவில்லை. வரி விதிப்பில் மாற்றம் இல்லாமல், வரி விதிப்பில் எந்த விதமான சீர்திருத்தமும் இல்லாமல் மிக பெரிய அளவிலே இதில் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது. மொரார்ஜி தேசாய் அவர்கள் இருந்தபோது கூட 5000 ரூபாய் செல்லாது என அறிவிக்கப்பட்டது, 10,000 ரூபாய் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இத்தனை ஆண்டுகளில் கள்ளப்பணம் புழங்காமல் இருக்கிறதா, கருப்பு பணம் பதுக்கப்படாமல் இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிப்பது என்பது புரட்சி ஆகாது. இங்கே வரி விதிப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். கிட்டத்தட்ட 35-45% இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் என்கிற அடிப்படையிலே மறைமுக வரி, நேர்முக வரி என்று வரி விதிப்பிலே மிக மோசமான நடவடிக்கை நம்முடைய அரசு சொல்றாங்க. பட் அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் ஒன்னொன்றா பார்த்து கொண்டு வரும்போது ஒரு ஜன்தன் யோஜனான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து முதல்ல அனைவரையும் வங்கியோட சிஸ்டத்துல இணைக்கிறாங்க. அதுக்கு பிறகு டைரக்ட் டிரான்ஸ்ஃபர்ன்ற விஷயங்களை கொண்டு வராங்க. ஆதார் அட்டையோட இணைத்து ஒவ்வொருவரும் டைரக்டா மானியம் போய் சேரக்கூடிய வகையில இப்படி ஒன்னொன்னா முதல்ல வங்கியில அனைவரும் செய்யறது, இப்படி ஒன்னொன்னா கொண்டு வந்த பிறகு இப்ப அனைவரும் வங்கியில போய் மாத்திக்கோங்கன்னு சொல்றது. அடுத்து ஏப்ரல் 2017 ஜிஎஸ்டி வரப்போது நீங்க கேட்கக்கூடிய வரி சீர்திருத்தம். அப்போ ஒரு லாஜிக்கலான ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு வராங்கன்னு நம்ம நினைக்க முடியாதா? அதாவது 10 பேர் ஏதோ பொருள் நிக்கிற இடத்துல 2 பேர் பொருளை உடைக்குள்ள பதுக்கி வச்சிருக்கிறான். அந்த 2 பேர் யாருன்னு தெரியும். ஆனா 10 பேரும் உடைய கழட்டு, நிர்வாணமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் துணி கொடுக்குறேன், நீ கோவணம் கட்டிக்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இது ஏன் அப்பாவி மக்களை, சாமானிய மக்களை நிர்வாணப்படுத்த வேண்டும்? ஏன் அவர்களை அவமதிக்க வேண்டும்? ஏன் அவர்களை இழிவு செய்ய வேண்டும்? இது சாதாரண மக்களை, சாமானிய மக்களை இதைவிட கேவலப்படுத்த முடியாது. இது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு, ஆட்சி நிர்வாகத்தின் குளறுபடி. இது சாதாரண 80% பேர் கருப்பு பணத்துக்கு சம்பந்தம் இல்லை, வெறும் 20% பேர் தான். யார் கருப்பு பணம் வைத்திருக்கிறார் லிஸ்ட் இவங்களுடைய உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிக்க முடியாதா? பினாமி சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை இந்த சிபிஐ மூலமாக கண்டுபிடிக்க முடியாதா? அவர்களை கண்டுபிடித்து நேரடியாக அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காமல் 19 அவர்கள் தப்பிப்பதற்கு எல்லா வழிமுறைகளையும் செய்துவிட்டு சாமானியர்களின் வயிற்றில் அடிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதாக இல்லை. அதாவது கருப்பு பணத்தை மீட்பதையும் கள்ளப்பணம் புழக்கத்தை தடுப்பதையும் வரவேற்கிறோம். அந்த நோக்கம் நல்ல நோக்கம், முயற்சி நல்ல முயற்சி. ஆனால் நடவடிக்கை என்பது எந்த திட்டமிடலும் இல்லாத நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை இல்லாத நடவடிக்கை, மிகவும் குளறுபடியான நடவடிக்கை, ஆட்சி நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான செயலிழந்த நிலை. இது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு. உங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறது சாமானியர்களை பாதிக்குது அப்படிங்கறது, சாமானியர்களை இதுக்காக கஷ்டப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கிறேன். ராஜசேகர், சுருக்கமான பதில். நான் ஒரு பிரேக் எடுத்தேன். இல்ல, அண்ணன் திருமாவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். உங்களுடைய எண்ணம் சாமானிய மனிதனுடைய, சாமானிய மக்களுடைய சம்பாதிக்கின்ற பணத்துக்கு இன்றைக்கு மரியாதை இல்லை.
காரணம் உழைக்காமல் ஊரை உலையிலே போட்டு கணக்கிலே வரி இல்லாமல் கணக்கில் காண்பித்தாமல் சம்பாதித்தவனுடைய பணம் சாமானிய மனிதனுடைய பணத்துக்கு மரியாதை இல்லாமல் அது மேலோங்கி கோலோச்சி இருந்தது. அதை ஓரந்தள்ளி புறந்தள்ளி ஒதுக்கி அதை இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்திலிருந்து தனிமைப்படுத்தி சாதாரண மனிதனுடைய பணத்துக்கு மரியாதை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டம். ஆகவே தான் அவன் 2 நாள் மட்டும் அவனை பொறுக்க சொல்லுகிறோம். 2 நாள் அவனுடைய பணம் முழுவதும் திரும்ப பெற்ற பிறகு, கள்ளப்பணமானது வெளியேறிய பிறகு இவனுடைய பணத்தினுடைய முழு மகிமையும் மதிப்பையும் இவன் உணர முடியும். அந்த கருப்பு பணமானது வெளியேறி அது தன்னுடைய பதவியையும் பகட்டையும் இழப்பதற்காகத்தான் மோடியினுடைய இந்த செய்கை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சாமானியர்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் இது லாபம் அப்படிங்கிற கருத்தை நீங்க பதிவு செய்கிறீர்கள். பொருளாதார வல்லுநர் திரு சேகர் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, இன்னைக்கு எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி சக்திகாந்த தாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இந்த 2000 ரூபாய் 500 ரூபாய் இப்ப வெளியிட்டுட்டோம், இன்னும் சில மாசங்கள்ல 1000 ரூபாய் நோட்டும் திரும்ப வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு எல்லா நோட்டுகளையுமே கூட நாங்க புது வடிவத்துல புது என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸோட நிறைய கொண்டு வர போறோம் அப்படின்னு. இப்போ 500 1000ங்கிற பெரிய நோட்டுகளை ஒழித்தாதான் கள்ள பணம் குறையும், கருப்பு பணம் குறையும்ங்கிறத சொல்றோம். இப்போ இன்னொரு 3-4 மாசத்துல பார்த்தா நமக்கு 500 1000 2000 எல்லா நோட்டும் திரும்ப புழக்கத்துல வந்துடும். அப்போ கருப்பு பணம் ஒழிந்து விடுமா நிஜமாவே அப்படிங்கிற சந்தேகம் வருது. உங்க கேள்வி நியாயமான கேள்விதான். ஏன்னா உலக அளவில் பார்த்தாலே ஹையர் டினாமினேஷன் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் குறைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு வல்லரசா நாடா இருக்கக்கூடிய யூஎஸ்ல கூட $100 தான் $100 தான் மேக்ஸிமம் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம். ஸோ அதனால நீங்க கேட்கறது ஒரு சரியான ஒன்று தான். 2000 ரூபாய் இருக்கு, அப்புறம் 1000 ரூபாயும் கொண்டு வர போறோம், 500 வந்து புழக்கத்தில் இருக்கும்போது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா இது வந்து என்னுடைய ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் பார்க்கறது, என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, இது இன்ட்ரீம் இதுவாக தான் இருக்கும். காலப்போக்கில் நிச்சயமா வந்து நம்மளுடைய டெக்னாலஜி வந்து நிச்சயமா இன்டகிரேட் பண்ணும் பொழுது காலப்போக்கில் உச்சவரம்பா இருக்கக்கூடியதே வந்து 500 ரூபாய் இருக்கும். நாளடைவில் அது வந்து டெக்னாலஜி இன்னும் நல்ல ஒரு ஃபேஸ்டாகவும் எல்லாருக்குமே வந்து பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும் பொழுது நிச்சயமாக 100 ரூபாய் தான் வந்து புழக்கத்தில் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வல்லரசா நாட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ்ல வந்து $1 கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், 1000 ரூபாய் ஒழிச்சிட்டு 2000 ரூபாய் கொண்டு வந்துட்டோம். அப்ப இன்னுமே பணத்தை பதுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எளிதான ஒரு விஷயமா தானே இருக்கும். எனக்கு புரியாம கேட்கிறேன். நீங்க அந்த புரியாம இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, தற்போதைய விளக்கம் என்ன அப்படின்னா, 1000 ரூபாய் பிரிண்ட் பண்ணுவதற்கும் 2000 ரூபாய் பிரிண்ட் பண்ணுவதற்கும் பெரிய காஸ்ட் வித்தியாசம் கிடையாது. சோ இப்போ நீங்க 1000 ரூபாய் குழப்பத்துல பண்றதை விட புதுசா இருக்கக்கூடிய 2000 பண்ணும் பொழுது இன்ட்ரிமா இதை வந்து நம்ம வந்து ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திட்டு மேபி லேட்டர் இது புழக்கத்துல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்படி இது வந்து இவ்வளவு காலகாலமா செய்ய வேண்டிய ஒண்ணு திடீர்னு ஒண்ணு செஞ்சாங்களோ இதை வந்து செய்யறதுக்கு ஒண்ணு ஒரு பெரிய ஒரு காலம் வந்து எடுக்காதுங்கிறது என்னுடைய கருத்து, பர்சனல் கருத்து. சோ இது வந்து நிச்சயமா பாசிபிள். நீண்ட கால அடிப்படையில் இந்தியா வந்து இட் இஸ் கோயிங் டு த ட்ராக் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு வல்லரசா நாடாக ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கருப்பு பணம் கிட்டத்தட்ட 86%, அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட 15 ட்ரில்லியன் பணம் வந்து கிட்டத்தட்ட புழக்கத்தில் இருக்கு. அது நீங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் 500 ரூபாய் 1000 சர்வசாதாரணமா இருக்கு. நம்ம திருமாவளவன் சொல்லும் பொழுது ஏழை சாமானியர் கையில கூட 500 ரூபாய் இருக்க வேண்டியதான் நல்லது. இவங்க திரு ஐயா சேகர் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, இது வந்து சாமானியர்களை ஒழிப்பதற்கு அல்ல எல்லாருக்கும் அப்படின்னு. கரெக்ட். அது உண்மையான தொலைநோக்கு பார்வையில் பாத்தீங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு. சோ அதனால வந்து இப்போ வருங்காலத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 2000 1000 ஒரு கட்டத்துல ஒழிக்கப்பட்டால் தான் இது சரியான நடவடிக்கையா இருக்கும்ங்கிறது உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்க முடியும். திரு ஜெகதீஷ் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நான் வந்து உங்களுடைய ஒரு சாமானியருடைய பார்வையா உங்களை எடுத்துக்க விரும்புறேன். நீங்களும் இன்னைக்கு நடந்த விஷயங்கள், சாமானியர்கள் படிச்ச விஷயங்களா பார்த்திருப்பீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை முதற்கட்டமா பகிர்ந்துக்க முடியுமா? இந்த நோட்டு மாற்றத்துல ஏதாவது சிக்கல்கள் சந்தித்தீர்களா? என்ன மாதிரியான சிக்கல்? செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து நான் ஒரு ஷோ போயிட்டு வந்தேன். ஒரு கால் ஒன்று வந்துச்சு. ஒருத்தர் ஃபோன் பண்ண, சார் நாளைக்கு என்னோட மகளுக்கும் திருமணம் வச்சிருக்கேன், என்ன பண்றது தெரியல. 2 விதமான பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒன்று மண்டபத்துக்கு காசு கொடுக்கறது, சாப்பாடு காசு கொடுக்கறது. இன்னொன்று நான் மொய் எழுதுவாங்க, அதை வச்சு பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ என்ன சார் பண்றதுன்னு கேள்வி கேட்டாரு. உடனே பதில் எனக்கு தெரியல, இது நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ற சிவகாசில இருந்து, என்னுடைய வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஈமச்சடங்குக்கு என்கிட்ட மாலை வாங்கிட்டு வர காசு இல்லை, இன்னைக்கு என்னோட நிலைமை இதுதான், ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னாரு. அப்புறம் அங்கே இருக்கிற நண்பர் ஒருவர் பேங்க்ல வேலை செய்கிறவர், அவர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அவங்க அப்பாவை அமிச்சு பேங்க்ல வேலை செய்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் காசு வாங்கி இதை பண்ணாங்க. இன்னைக்கு இந்த 2 கள நிலவரம். இன்னைக்கு இது மாதிரி பல கள நிலவரங்கள் இன்னைக்கு நிறைய இன்னைக்கு பல தொலைக்காட்சிகளையும் இன்னைக்கு வட சென்னை பக்கம் இதெல்லாம். நேற்று வந்து பேங்க் மேனேஜர் ஒருத்தர் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நேற்று நான் பேசுறது மதியானம் 3 மணி.
அவர் என்ன சொன்னார்னா, சார் எங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இல்ல ஏன்னா நமக்கு எப்போ தெரியுமோ அப்பதான் பேங்க் மேனேஜருக்கு தெரியும். ஆமா, இது ஒரு ரகசியம் இது ஒரு அதனால ரகசியமா அது இருந்த வந்துச்சு. விஷயம். இப்போ என்னன்னா 4 விஷயம் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஒன்னு, இது வந்து இப்போ ஏடிஎம்ல ரீகான்ஃபிகர் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற 500 ரூபா Software நோட்டு எல்லாம் சாஃப்ட்வேரை மாத்தணும். ரீகான்ஃபிகர் பண்ணணும். இன்னைக்கு பேங்கிங் வந்து கோர் பேங்கிங் ஆயிடுச்சு. டெண்டர் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா 50 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் வச்சிருப்போம். 2000 ரூபாய்க்கு வைக்கிற பேங்கிங் சாஃப்ட்வேர் ஃபுல்லா நாங்க மாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு பணம் அனுப்புற முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ எனக்கு 4 கிலோமீட்டர் தான் இருக்கு, ஆனால் நேரடியாக எனக்கு வந்துடாது. ஒரு ஹோல்டிங் பிரான்ச் ஒன்று இருக்கு, நம்ம அந்த பணம் கொள்ளடிக்க போது பார்த்த ஹோல்டிங் பிரான்ச் இருக்கு. அந்த ஹோல்டிங் பிரான்ச்ல தான் எங்களுக்கு அனுப்பணும். சென்னையில் இருக்கிற சிட்டி பிரான்ச் கிடைக்கிறக்கே நாளைக்கு சாயந்தரம் ஆயிடும். நீங்க 2000 ரூபாய் நோட்டா இருக்கட்டும், இல்ல புது 500 ரூபாய் நோட்டா இருக்கட்டும். கிராமத்தில் இருக்கிற பேங்க்ஸுக்கு நிச்சயம் 1 வாரம் ஆகும் சார், அவங்க வந்து தாங்கி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை அப்படிங்கிறது அவர் சொன்ன. நீங்க சொன்ன உதாரணங்கள்ல இருந்தே வரேன். இப்போது திருமண மண்டபமா இருக்கட்டும், இல்ல மற்ற துரஷ்ட சம்பவமா இருக்கட்டும், இதுல செக் யூஸ் பண்ணிருக்க முடியாதா, கார்டு யூஸ் பண்ணிருக்க முடியாதா, அது போன்ற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எந்த தடையுமே இல்லையே. இல்ல பண்ணலாம், நம்ம சொல்லல. இப்போ நீங்க முதல் சம்பவத்துல இப்போ மொய் எழுதுவாங்கன்னா அவங்க வந்து அங்க மிஷின் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் அதை நம்பி அவர் பண்றாரு. இன்னொரு ஒரு அதை நம்பி தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறதுனால ஒரு பதஸ்டம் ஒண்ணு வந்துருது. இன்னைக்கு ஒரு அடிப்படையா ஒரு மாலை வாங்குறதோ இல்ல ஈம சடங்கு செய்யறதோ அங்க போய் நம்ம கார்டு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஒண்ணு. இன்னொரு நேத்து ஈடுகாடுகளுக்கு அவங்க பழைய நோட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்கிறது கவர்மெண்ட் சொல்லிருக்கு. இல்ல அதான் சொல்றேன், நிறைய இடங்கள் என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, நேத்து வியாபாரிகள் கூட வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க 500 1000 கொடுத்துட்டு போங்க, சில்லறை இல்ல. இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 82% நோட்டுகள் வந்து 500 1000, வெறும் 18% தான் வந்து 100 ரூபாய் நோட்டை வச்சு நம்ம புழங்கிட்டு இருக்கோம். அதாவது 82% நீங்க கேஷ் அவுட் பண்றீங்க, வெறும் 18% வச்சு நீங்க மக்களை புழங்குங்கன்னு சொல்றீங்க. எப்படி புழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையா வியாபாரிகள் நாங்க உதவ ரெடியா இருக்கோம் சார். நீங்க எங்களை ஒண்ணு, நீங்க வந்து நம்ம பணமே வேண்டாம், நீங்க வந்து நீங்க வாங்கிட்டு போங்க, நான் உங்களை நம்புறேன். இல்ல எங்களை அப்படி நிறைய கடைகள் சொன்னாங்க, நிறைய கடைகள்ல நீங்க பொருள் எடுத்துட்டு போயிருங்க, 4 நாள் கழிச்சு பணம் கொடுங்க. இல்ல நீங்க வந்து எங்களை நம்பி 500 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, நீங்க அதுக்கு அப்புறம் அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு நீங்க சில்லறை கொடுங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன், நான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன பிரச்சனைனா, நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. எனக்கு இந்த 2000 ரூபாய் எதுக்காக விட்டாங்க, இப்போ சார் கூட சொன்னார் 2000 எதுக்காக விட்டாங்க ஒரு கேள்வி. அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இன்னைக்கு மறுபடியும் 1000 ரூபாய் வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கேஷ் டிவன் சொசைட்டியா இருக்கும், நம்ம எதை நோக்கி போனா கேஷ்லெஸ் சொசைட்டியா இருக்கும். நான் இன்னைக்கு என்ன அறிவிப்பு எதிர்பார்த்தேன்னா, இந்த 500 ரூபாய் தாள்கள் கூட இன்னும் 5 வருடத்தில் இருக்காது. நீங்க வந்து இன்னைக்கு ஜன்தன் யோகா பத்தி சொன்னீங்க, 24 கோடி மக்களை சேர்த்திருக்கோம், நாங்க 120 கோடி மக்களையும் சேர்த்துருவோம், நாங்க வந்து எல்லாருக்கும் கார்டு கொடுத்துருவோம். நாளைக்கு நீங்க ஒரு சின்ன பெட்டி கடைக்கு போனீங்கனாலும் நீங்க கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஒரு டீ கடைக்கு போறதுக்கு மட்டும் உங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா சில்லறை வேணா 100 ரூபா வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பார்பர் ஷாப் 500 1000 2000 சுத்தமா வந்து கேஷ் டிவன் சொசைட்டியா இருக்காது, முழுக்க கார்டு டிவன் சொசைட்டியா இருக்கும். உங்களுக்கு பணமே தேவைப்படாது அப்படிங்கறத நோக்கி போனா உண்மையிலேயே நீங்க வந்து கருப்பு, அதான் சொன்ன, இப்பயும் இந்த நடவடிக்கையால் இப்பொழுது இருக்கிற கருப்பு பணம் கள்ளப்பணத்தை ஒழிப்பீர்கள். ஆனால் இன்னையில இருந்து திரும்ப கருப்பு பணம் மீண்டும் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் போது அதுக்கு என்ன பண்ண போறீங்க? முக்கியமான கேள்வி. திரு எஸ்.ஆர். சேகர், உங்களுடைய பதில். 2 கேள்விகள் எழுப்பப்படுகிறது. ஒன்னு, சாமானியர்கள் கோஆபரேட் பண்ண தயாரா இருக்காங்க, ஆனா சில்லறை இல்ல, இந்த மாதிரியான சில சிக்கல்கள் எங்களுக்கு வந்துருது, நாங்க என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதை தாண்டி 1000 ரூபாய் திரும்ப வரும்போது அப்ப திரும்பவும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும், கொஞ்ச காலம் கழிச்சு திரும்ப கருப்பு பணம் உருவாயிடாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நம்ம பொருளாதார நிபுணர் நண்பர் சேகர் சொன்ன பதில தான் அதுக்கு சொல்றேன். அதாவது இந்த ஒரு ரிஃபார்ம்ங்கிறது ஒரே நாள் ராத்திரியில் பண்ணிட முடியாது. ஒரு 69 வருஷம் கழிச்சு இந்த நாட்டில் புதிய விஷயம் தொடங்கி இருக்கிறது. இரண்டாவது விஷயம் வந்து இந்த 2000 1000 இதெல்லாம் வந்து நிரந்தரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு அரசாங்கம் வந்து இது இருக்காது 5 வருஷம் கழிச்சுன்னு அறிவிக்க முடியாது. ஏன்னா அதுல இன்னும் எக்கச்சக்க பிரச்சனைகள் உண்டு பண்ணுவாங்க. அது எப்படி குறைந்தபட்சம் இப்போ போன 1000 அப்படியே விடலாம் இல்லையா? மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பேக் டு ஸ்கொயர் ஒன், திரும்ப ஆரம்ப நிலைக்கே வந்துருவோம். இல்ல, நாமெல்லாம் வந்து சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது, விவாதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னு கேட்டா இப்ப நாம இப்படி விவாதிக்கிறோம், உடனே அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் வருது, மறுபடியும் அதை விவாதிக்கிறோம், மறுபடியும் ஒரு டெவலப்மெண்ட். இப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஜெகதீஷ் சொன்னார், அந்த கருமாதிக்கும் கல்யாணத்துக்கும் மொய்க்கும்னு சொல்லி. நான் வந்து அதுலேருந்து மாறுபடுகிறேன். இது ஒரு சிம்பதியை உருவாக்கக்கூடிய பேச்சாக தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அந்த மண்டபத்துக்காரனுக்கும் சரி, அங்கே சப்ளை பண்ணக்கூடிய சாமான்காரனுக்கும் சரி, எல்லாருக்குமே காசு கிடையாது, எல்லாரும் ஒரே கண்டிஷனில் தான் இருக்கும். அதனால இவருக்கு உண்டானது அவனுக்கும், அதனால எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். கடையில இருந்து கொடுத்துட்டு அப்புறம் வாங்கின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு மக்கள்கிட்ட. நான் ஒரு கிராமத்து கடைக்கு போனேன், ஒரு கிராமத்து கோயிலுக்கு நேற்று காலைல போனேன். 200 நாள் வேலைக்கார பெண்கள் வயதானவர்கள் இருந்தாங்க. ஒரே ஒரு லைன்ல புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, எங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு பத்திரமா இருக்கு, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு, நாங்க போய் மெதுவா வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. புரியுது எல்லாருக்கும். அதனால இந்த விஷயம் அது. ரெண்டாவது வந்து, ஆனால் திரும்ப அந்த கருப்பு பணத்தை ரூபாய் நோட்டில் மட்டுமா இருக்கிறது, மற்றதெல்லாம் இருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் விட்டுட்டீங்களேங்கிறார். நான் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ரிஃபார்ம் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தான் ஆரம்பமாகும்.
எல்லாத்தையும் ஒரே நாள் காலையில பண்ண முடியாது. அடுத்தடுத்து வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமாக நடக்கும். ஏன்னு கேட்டா இப்ப ஒரு பாயிண்ட்ல இத பண்ணி என்ன பிரயோஜனம்? மற்ற கண்டிப்பா அது நடக்கணும்ங்கற ஆசையை தான் அவரும் வெளிப்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இப்போ 1000 ரூபாய் நோட்டு வந்துருச்சு, அதனால பாதிப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி. 1000 ரூபாய் நோட்டே கூட வரட்டும், 2000 ரூபாய் நோட்டே கூட வரட்டும், ஆனா அத கள்ள நோட் அச்சடிக்க முடியாதபடி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட வந்ததே ஆனால் கூட ஒருவேளை அது கட்டுப்படுத்தப்படுமோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. பழைய 500,000 ரூபாய் நோட்ல இல்லாத செக்யூரிட்டி ஃபீச்சர் இந்த 2000 ரூபாய் நோட்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளது. உங்களுடைய கவலையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நல்ல மனிதனாலே சிந்திக்கக்கூடிய செக்யூரிட்டி மெஷரை விட அதை உடைத்தெறிபவனுக்கு அதிக மூளை இருக்கும். ஏன்னா அது 10 மூளையாக சேர்ந்து அவன் பண்ணுவான். ஆனால் அந்த 10 மூளையோட சேர்ந்து 20 மூளையாக மறுபடியும் நல்லவன் அவதாரம் எடுத்து வருவான். இதுதான் தொடர்ந்து வருது. இன்னைக்கு கூட வந்து இப்போ பாஸ்வேர்டை போட்டு இந்த செக்யூரிட்டி மெசேஜ் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை நீங்க சொல்றீங்க. இல்ல ஆர்பிஐல கொடுத்த ரிலீஸ்ல நான் சொல்றேன். இல்ல அதாவது உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஒரு நிறைய செக்யூரிட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம் பட்டியலிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க, இதுல இப்படி திருப்பினா இந்த இடத்துல ப்ளூ கலர்ங்கிறது கிரீன் கலரா மாறிடும் அப்படிங்கறது ஒன்னு சொல்றாங்க. இப்படி இத லைட்ல பார்த்தா இந்த இடத்துல காந்தி தெரிவாரு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த காந்தியை நம்ம தொட்டு பார்க்கும்போது கண்ணை மூடிட்டு தொட்டு பார்த்தாலே ஃபீல் பண்ண முடியும். அது வந்து எம்பாஸ்டா இருக்கு, கண் தெரியாதவர்கள் கூட பார்க்க முடியும். இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் ஏற்கனவே 500,000 ரூபாய் நோட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நல்லது. இந்த தொலைக்காட்சியினுடைய செய்தி மூலமாக கள்ள நோட்டா அச்சிட முடியும்னா இது முடியாதா? நீங்க தொலைக்காட்சியினுடைய இந்த செய்தியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஆர்பிஐ காரர்கள் இருந்து அரசு அதிகாரிகளிலிருந்து இதுல இன்னும் அதிகமான செக்யூரிட்டி மெஷரை உருவாக்குகின்ற அடுத்த பிரிண்ட் எல்லாம் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா இப்ப இதை பற்றி நாம பேசிட்டோம், கவலைப்படுகிறோம், அடுத்தாப்புல வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அரசாங்கம் நிச்சயமாக அது மேல் நோக்கி செய்யும். சக்திகாந்த தாஸும் அரசாங்கத்தினுடைய ஆர்பிஐ அதிகாரிகளும் இன்னைக்கு சொன்னது, மேலும் நாங்கள் அதனுடைய செக்யூரிட்டி மெசேஜ் ஃபீச்சர்ஸை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி செய்கிறோம். 1000 ரூபாய் இன்னும் அதிகமாக வரும்னு சொல்றாங்க. இல்ல அது இப்பயே நடந்திருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பக்கம் கள்ள பணத்தை ஜெகதீஷ் நீங்க சொல்லுவீங்க நோட்டை ஒழிக்கிறேன்னு சொல்றீங்க. அதிகமாக ஜெகதீஷ் கவலைப்படுறாரு. பயன்படுத்துறீங்க. ஜெகதீஷ் எல்லாரை விட அதிகமா அரசாங்கம் கவலைப்படுகிறது. இந்த விஷயம் செஞ்சு பண்ணிட்டு மறுபடியும் அது நடக்க போதுனா என்ன பிரயோஜனம் இருக்கு? நாளைக்கு எல்லாம் பண்ணிட்டோம், அவங்க நம்ம அடிக்கிற மாதிரி அனைவருமே இந்த நடவடிக்கையை வரவேற்கக்கூடியவர்கள் திரு திருமாவளவன் அவர்கள் உட்பட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான் 500,000 செல்லாத ஆக்குனவர் தான் இதை பத்தி பேசுறோம் நம்ம. அதனால அடுத்த ஸ்டெப் இந்த அரசாங்கம் பல்வேறு விஷயங்களுக்கு விவாதங்களை வரவேற்கிறது, ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறது, அதுல செய்வோம். அதனால ஏன் செய்யலை என்பதை விட எப்படி செய்ய வேண்டும் என்பதை பத்தி சிந்திப்போம். ரைட், நம்ம அடுத்த கட்டமா அனைவரும் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. நான் திரு திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை கேட்டுவிட்டு வரேன். திரு திருமாவளவன், திரு சேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், நீங்க கேட்டிருப்பீங்க. தங்கம்ல படுக்கப்படுகிறது இல்ல பெரிய பெரிய இடங்கள்ல வந்து பதுக்கப்படுகிறது, அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் முன் வச்சீங்க. ஒன்னொன்னாதான் செய்ய முடியும், இது முதல் படி, அடுத்தடுத்த கட்டங்கள்ல அந்த விஷயங்களை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கத்தக்க விஷயமாக இருக்கிறதா உங்களுக்கு? அண்ணன் சேகர் அவர்களுடைய இந்த கருத்தை நான் மறுக்க விரும்பவில்லை, மறுக்கவும் மாட்டேன். ஆனால் நாம் வந்து இந்த ரூபாய் நோட்டுகளை செல்லாதது என அறிவித்ததைப் போல தங்கம் இவ்வளவு அளவுக்கு மேல் ஒரு இடத்திலே இருந்தால் அது செல்லத்தக்கதல்ல என்று அறிவிக்க முடியாது. அதுபோல் ஒருவரிடத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன, எவ்வளவு நகை நட்டுகள் இருக்கின்றன என்றெல்லாம் கணக்கிட்டு அதை செல்லாதது என்று அறிவிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரே விதமான நடவடிக்கை இருக்காது இல்லையா? அதுக்கு வேற விதமான நடவடிக்கை பாலிசி என்ன? இல்ல அதாவது அதுதான் நம்முடைய எக்கனாமிக் பாலிசி என்னங்கிறது தான் இதுல முக்கியமானது. நம்முடைய உற்பத்தி முறை என்ன, விநியோக முறை என்ன, நம்முடைய பொருளாதார கொள்கை முறை என்ன, நாம வந்து ஏகாதிபத்திய அரசுகளோடு நாம் வைத்திருக்கிற பொருளாதார உற்பத்தி உறவு முறை என்ன, இது எல்லாவற்றோடும் தொடர்புடையது. இந்த கருப்பு பணம் என்பதும் கள்ளப்பணம் என்பதும் இந்த விஷயங்களோடு தொடர்புடையது. வறுமை ஒழிப்பும் இதோடு தொடர்புடையது. இந்திய தேர்தல் முறையும் இதோடு தொடர்புடையது. இந்திய தேர்தல் முறையிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இப்படி ஒரு மல்டி ஃபேக்டர்ஸ் இதோடு தொடர்புடையதாக இருக்கிற காரணத்தால் பாலிசியை தான் நான் சொல்றேன். இந்த நடவடிக்கைங்கிறது வந்து 2 நாள் கஷ்டப்படுவோம், 20 நாள் கூட கஷ்டப்படும், அது பிரச்சனை இல்லை. 20 நாள்ங்கிறது இன்னும் 2 மாசம் கூட கஷ்டப்படும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் கையாளுகிற இந்த கொள்கையும் நாம் கையாளுகிற உத்தியும் சரியானதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்முடைய பொருளாதார கொள்கையிலே மாற்றம் இல்லை, வரி விதிப்பு கொள்கையிலே மாற்றம் இல்லை. ஏற்றுக்கொள்ள தயாருங்கிறது உங்களோட பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சிறிய பலன் அளிக்காது. நீங்க 500,000 ஒழிச்சிட்டு மறுபடியும் 2000 கொண்டு வரீங்க. இன்னும் இலகுவாக்குறோம். பணத்தை பதுக்குவதற்கான வழியை இன்னும் இலகுவாக்குகிறோம். 2000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது இன்னும் இலகுவாக்குகிற முறை. எனவே பணத்தை பணமா இருக்கிறதுனால பதுக்குறாங்கிறது அல்ல காரணம்.
இங்க இருக்கிற எக்கனாமிக்கல் சிஸ்டம் தான் அதுக்கு காரணம். Right. வரி விதிப்பு முறைதாங்க அதுக்கு காரணம். Right, right. நாம் மேலும் பல கையாளக்கூடிய பொருளாதார மாற்றங்கள் கொள்கை தான் வந்தாதான் அதுக்கு இந்த காரணம். ஒரு அதுதான் விஷயம் நான் வந்து வெற்றி விவாதிக்கணும்னு அடையும் சொல்றேன். அப்படிங்கறத உங்களுடைய கருத்தாக நான் புரிஞ்சுக்கிறேன். பாஜகவை சேர்ந்த திரு சேகர் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இது கடந்த 2 நாட்களாகவே முடங்கி இருக்கக்கூடிய இந்த சந்தைகள் இல்ல மார்க்கெட்ல எந்த வியாபாரமும் நடக்கல, கடைகள்ல வியாபாரம் நடக்கல, ஹோட்டல்ல வியாபாரம் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது இது பொருளாதாரத்தை நம்ம எதிர்பார்ப்பது போல ஒரு பூஸ்ட் கொடுக்காம இதே நிலை தொடர்ந்ததுன்னா நம்மளோட பொருளாதாரமே ஒரு மந்தமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதோட விளைவாக மக்களுக்கு விலைவாசி ஏறுவது, இப்படி பல்வேறு பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதான்ற சந்தேகம் எழும்புகிறது. இல்லை, என்னை விட அதிகமாக தெரிந்த பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக இந்த நிலைமை தொடர்ந்து நடக்க போக நிலைமை அல்ல. இது 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா அதுக்குள்ளார வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி அந்த 60 கோடி 70 கோடி பேருக்கு நீங்கள் பணம் கொடுத்தாகணும். புதிதாக நாட்டுல புழங்கிட்டு இருந்த 86% பணத்தை நம்ம வாங்கிட்டோம். 14% வச்சு ஓடுது அப்படின்னு சொல்லும்போது அது மீண்டும் அந்த 100% எட்டுறதுக்கு ஒரு வாரம் 2 வாரமாவது ஆகும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வந்து இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அது இயல்பாகவே நடக்குது. ஆமா, அதுக்கு யாரெல்லாம் ஏற்கனவே செஞ்சிருக்காங்களோ கண்டினியூ பண்றாங்க. இந்த அவசர காலத்தை மனசில் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்திய பாப்புலேஷன்ல டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க எத்தனை சதவீதம்? 2% தான். 98% கேஷ்ல தான் போயிட்டு. அதுவும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார், இது இல்லாத கட்டமைப்பு இல்லாத தொழிலாளர்களும் அந்த தொழிலும் தான் கிட்டத்தட்ட 40%. டிஜிட்டலா போச்சுனா எல்லா பேங்க்ஸ்ல எவ்வளவு பேர் கியூல நின்னுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். இந்த பாசிங் ஃபேஸில் புதிதாக எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நபர்கள் உருவாவார்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நானே அதிகமாக பயன்படுத்தலை, அதை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். அதே மாதிரி வந்து ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி டிரான்சாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சான்ஸாக இது உருவாகும். இந்த பாசிங் கிளவுட் வந்து 1 வாரம்லாம் நிச்சயமாக நடக்காது. ஒரு 2 நாள் 3 நாள் தான். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மிக வேகமாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நார்மல்சி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆஃப்டர் எஃபெக்டில் வந்து ஜிடிபி ஏறும், விலைவாசி இறங்கும், இது லேண்ட் ரியல் எஸ்டேட் இறங்கும் என்கிற சூழ்நிலையில் இதை காலந்தாழ்த்துவதற்கு அரசு முயலாது. எனவே அந்த சந்தேகங்கள், பயங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். ரைட். ஸோ சாமானியர்களுக்கு பலனடிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நான் திரு சேகர் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இதில் திரு பிரணாத் சேவன் அவர்கள் குறிப்பிட்டார், நான் இடைவேளைக்கு முன்னாடி சொல்லியிருந்த பார்த்தீங்க, இந்தியாவோட சீஃப் ஸ்டாட்டிஸ்டிஷியனாக இருந்தவர் கிட்டத்தட்ட 1% அளவுக்கு நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சியை இந்த விஷயம் பின்னோக்கி இழுத்துருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை அவர் வெளிப்படுத்தினார். நிஜமாவே அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு? அடுத்து ஜிஎஸ்டி வேற வரப்போகுதுன்னு சொல்லும்போது இப்படி பொருளாதார மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது சாமானியர்கள் அதிக பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்குமா, இல்ல சாதக அம்சங்கள் அதிகம் இருக்குமா? அதாவது இந்த விளைவுனால தற்காலிகமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். அது வந்து ஒத்துக்கதான், அது மோடியே, பிரதமர் மந்திரி மோடியே வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க, இது வந்து உங்களுக்கு அசௌகரியமா இருக்கும் தான் சொல்லியிருக்காரு. அதே போல நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுல இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் ஒரு 2 நாளைக்கு இதுவாகும் போது இன்னும் பணப்புழக்கம் வந்து சார் சொன்ன மாதிரி வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும். 2-3 நாள்ல எல்லாம் ஒன்றும் சரியாயிடுது. ஏன்னா 100 ரூபி நோட்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். 500 rupees நோட்டே இன்னைக்கு இல்லை. ஸோ இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது நிச்சயமாக அது டைம் எடுக்கும். ஆனால் அது வந்து நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சாமானியனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை மட்டுமல்ல, இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் எக்கானமியை வந்து கொடுக்கறதுக்கும், அது இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் நீங்கள் சொன்னீங்க என்ன இதில் எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் பாதுகாப்பு இருக்குன்னு. இந்த மொமெண்ட் கேஷ் டெபாசிட் பண்ணோன்னே நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு உண்டான இன்டகிரேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அரசாங்கம் வந்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்த மாதிரியான விவாதங்களும் நிறைய அரசாங்க அதிகாரிகளும் இதை செயல்படுத்தும் போது நிறைய வந்து பாட்டில் நெக்ஸ்லாம் வரதான் செய்யும். அது இடர்பாடுகள்லாம் வந்து வர செய்யும். அதை திரும்ப கலந்து ஆலோசிச்சு அதற்குண்டான மெஷர்ஸ் எடுக்கும் போது நாம எதை நோக்கி நீண்டகால அடிப்படையில் நம்ம பொருளாதாரம் ஒரு வல்லரசு ஆகணும் அப்படின்னா இதுக்கான மெஷர்ஸ் வந்து அடிப்படையில் ஆரம்ப கட்டத்தில் பெயின் இருக்க தான் செய்யும். நீண்டகால அடிப்படையில் அது ஒரு நல்ல நீண்டகால அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் சொல்றீங்க. இன்னொரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். இந்த வாங்கும் திறன் தற்காலிகமாக குறையும் போது, மக்களிடம் பணப்புழக்கம் குறையும் போது விலைவாசி எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது? பர்டிகுலர்லி அது வந்து ஒரு பெரிஷபிள் குட்ஸ்லயோ இல்லை எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அதாவது முக்கியமாக பெரிஷபிள் குட்ஸ்ல நடக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் விளைவிச்சதை அவர் வந்து நிச்சயமா வந்து கொடுத்தே தான் ஆகணும். சரி, ஏதோ ஒரு ரேட்டுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிச்சயமா அது ஒரு அதோட உணவுப் பொருட்களோட விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. டெம்பரரியா வந்து அது நடக்கும். ஏன்னா வந்ததை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் டக்குன்னு. சில சமயம் வந்து இது இன்னொரு பக்கம், அது வேற பக்கம் பார்க்கும் பொழுது ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ்ல வந்து
கொஞ்சம் வந்து விலை ஏறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த சுழற்சியின் அந்த இதோடைய தாக்கம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். பேலன்ஸ்ட் ஆகி கடைசியா வந்து உங்களுக்கு செட் ஆகும் பொழுது நீங்க சொன்ன இந்த நெகட்டிவ் ஜிடிபி ப்ரொபோர்ஷனேட்டா வந்து அதிவேகத்தில் வந்து வேகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட். நான் திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை தான் எடுத்துட்டு போக விரும்புகிறேன். ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். நம்ம ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒரு கசப்பு மருந்தை உட்கொள்ள வேண்டியிருக்கும், ஆனால் பின்னர் அது இனிக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது நான் இந்த கஷ்டங்களை பற்றியே நான் பேசவில்லை. இந்த கஷ்டங்கள் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல 2 நாள் கஷ்டம் என்பதை 20 நாள் கஷ்டமாக கூட நாம் சமாளிப்போம். பிரதமர் எடுக்கிற முயற்சிக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் தேசத்தின் நலன் கருதி நிச்சயமாக நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம். அது பிரச்சனை அல்ல. ஆனால் நாம் கையாளுகிற இந்த பாலிசி இருக்கிறதே, இது உள்ளபடியே சரியானது தானா என்பது தான் என்னுடைய கேள்வி. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். தேர்தலில் வேட்பாளர்களாக நாம் போட்டியிடுகிறோம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட்ட நான் வரையில் தேர்தல் ஆணையத்திற்கு நாம் உண்மையிலேயே உண்மையான கணக்கை சமர்ப்பிக்கிறோமா? செலவு செய்வது எவ்வளவு, நாம் கொடுக்கிற கணக்கு எவ்வளவு? நாம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கிற கணக்கு நாம் செய்த உண்மையான செலவுதான் என்று மனசாட்சியோடு ஒவ்வொரு வேட்பாளராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் நாம் பொய் கணக்கு கொடுக்கிறோம்? அரசியல் கட்சிகள் எல்லாம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வாங்க, உங்களுடைய கணக்குகளை பூரா பொது வெளியில போடுங்க அப்படின்னா அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று கூடி எதிர்க்கிறார்கள் போது சாமானியர்கள் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் தான் என்ன பண்ண முடியும்? இது சாமானியர்கள் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டாக்ஸ் எவேஷன் வருது இல்லையா, அது எதனால் நிகழ்கிறது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். அதாவது நம்முடைய பாலிசி தேர்தல் முறையில மாற்றம் கேட்கிறீர்கள் திரு திருமாவளவன், பொருளாதார கொள்கை தான். அதற்கான இனிஷியேட்டிவ்க்கு அரசியல் கட்சிகளும் பொறுப்பாகணும் இல்லையா? தகவல் உரிமை சட்டத்தின் கீழ வந்து எத்தனை அரசியல் கட்சிகள் தங்களுடைய வரவு செலவுகளை வெளிப்படையாக சொல்ல தயாராக இருக்கிறார்கள்? இதுல ஏன் சொல்லலங்கிறது தான், ஏன் சொல்ல முடியாம இருக்குங்கிறது தான். அதான் நான் உட்பட சொல்றேன். தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடிய நாம் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்கிற கணக்கும் உள்ளபடியே நாம் செலவு செய்த தொகையும் உண்மைதானா, பொருத்தமானது தானா? பிரதமர் மோடி அவர்கள் தான் போட்டியிட்ட தொகுதியிலே அவர் கொடுத்த செலவு கணக்கு உண்மையான கணக்கா என்பதை அவரே மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். ஏன் உண்மை கணக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் இங்கே நடைமுறையில் இருக்கிற நம்முடைய கொள்கை தான் அதற்கு காரணம். பொருளாதார கொள்கை தான் காரணம். நம்முடைய பொருளாதார கொள்கை தவறான கொள்கையாக இருக்கிறது. இதனால் தான் இந்த சிக்கல் வருகிறது. வாரா கடன் தள்ளுபடி என்று பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்கிறார்கள். ஆனால் ஒரு மாணவன் கல்வி கடன் வாங்கினால் அவனை போய் ரவுடிகளை வைத்து வசூல் செய்து அவன் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயங்கள் தான். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், பட் ஒரு விதின்றதா ஒரு ரூல் இருந்தா சில விதிமீறல்கள் சில சிக்கல்கள் எல்லாமே வந்து நாட்டில் இருக்கதான் செய்யுது. கொலைகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சட்டத்தையே எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்க முடியுமா? வரி ஏய்ப்பு நடக்குதுங்கிறதுக்காக வரியே நீக்கிறது சரியான நடவடிக்கை? இதுல வேண்டானே சொல்லல. டார்கெட் யார்? கட்டமா வரணும்ங்கிறது அவங்க சொல்றாங்க. அதாவது டார்கெட் யார்? சிஸ்டம் ஒவ்வொரு கட்டமா வரணுங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா டார்கெட் யார்? இப்ப இந்த கொள்கை வந்து யாரை பாதிக்கும், யாருக்கு நலன் விளையும், அதுதான் முக்கியமானது. இதுல அம்பானியும் அதானியும் வங்கிக்கு வந்து நிற்கிறார்களா, வரிசையிலே வந்து நிற்கிறார்களா? தங்க கையில் இருக்கிற பணத்தை இன்றைக்கே கொண்டு போய் வங்கியிலே செலுத்த வேண்டும், நமக்கு இந்த பணம் அரசாங்கத்தினுடைய புதிய பணத்தை வாங்க வேண்டும் என்று அவர்கள் வந்து வரிசையிலே நிற்கிறார்களா? அவர்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை, அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லை. அவர்களுக்கு பாதிப்பு சேதம் நம்முடைய பொருளாதார கொள்கை. அது வந்து இந்த பெரிய பணம் வைத்திருப்பவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கா நீங்க பார்க்கலையா? இது செக் தான். ஆனா என்ன ஆகும்னா இந்த பணத்தை அவர்கள் தீ வைத்து எரித்து கொளுத்துவார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. மக்களிடத்தில் அரசாங்கத்திற்கு திரும்பி வராது. அவர்கள் கணக்கு காட்ட மாட்டார்கள், ஏழை மக்களுக்கும் தரமாட்டார்கள். ஒட்டுமொத்தத்திலே அது விரயமாகும். ஏற்கனவே இந்த நோட்டுகளை எல்லாம் அச்சடித்ததனுடைய விரயம் அரசாங்கத்தினுடைய விரயம்தான். இப்போ அதற்கு இணையாக 2000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் அச்சடித்ததில் பல ஆயிரம் கோடி செலவாகி இருக்கிறது. இது அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற விரயம். ஆக என்ன லாபம் இருக்கிறது? இந்த நடவடிக்கையால் என்ன லாபம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது? எல்லாவற்றையும் டிஜிட்டலைஸ் பண்ணுவதும் பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலமாக பண பரிவர்த்தனையை செய்வதும் வரவேற்க தகுந்ததுதான். 100 விழுக்காடு சாதாரண மக்களை, சாமானிய மக்களை பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்குள்ள கொண்டு வந்து விட்டால் அது மிகப்பெரிய வெற்றி. அந்த முயற்சி பாராட்டுதலுக்குரிய முயற்சி. ஆனால் நம்முடைய நாட்டில் அது நடக்காது, அதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய பொருளாதார கொள்கையில் மாற்றம் வேண்டும். உலக வல்லரசுகளை சார்ந்திருக்காமல்
பெரும் முதலாளிகளுக்கு இடம் கொடுக்காமல் சாதாரண மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு விவசாய உற்பத்திக்கு முதலீடு கொடுக்கக்கூடிய வகையில் இங்கு பொருளாதார கொள்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கையில் தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது. ரைட். ஒட்டுமொத்த கொள்கை மாற்றம் வந்தால்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறீர்கள். நன்றி திரு திருமாவளவன். நான் இறுதியான கருத்தை திரு ஜெகதீஷ் அவர்களிடத்துல கேட்க விரும்புறேன். நிறைய இந்த அரசுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி இருக்காங்கிறது தான் கேள்வி. ரைட். சோ அத நம்ம பொருளாதார கொள்கையில ஒரு கிளாரிட்டி இருக்கா என்பதுதான் கேள்வி. ரைட். சோ பொறுத்து பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டங்களில் தொடர்ந்து விவாதத்திற்கு உட்பட்ட விஷயம் தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு ஜெகதீஷ் அவர்களிடத்துல இறுதியான கருத்தை கேட்க விரும்பக்கூடியது, நிச்சயமா நிறைய சிரமங்கள் இருக்கு, சாமானியர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறார்கள். இது பிரதமரே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சிரமம் இருக்கும், நான் தப்புன்னு சொல்லல, ஆனா ஒரு சில காலத்துக்கு இருக்கும், அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய முயற்சி இந்த தேசமே எடுத்திருக்கிறது, இந்த தேசத்துடைய அரசு எடுத்திருக்கிறது, நாட்டு மக்களாகிய நாமும் அதில் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதுல மக்கள் அடுத்த கட்டமா விழிப்புணர்வோடு செய்ய வேண்டிய விஷயங்களா நீங்க எதை நினைக்கிறீங்க? எதை சொல்லுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிட்டி, இந்த நோட்டை பத்தி சொன்னீங்க, அதுல ஒரு இன்டெகிரேட்டட் சிப் இருக்கு, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஆர்பிஐ ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, பழையபடி எப்படி இருக்கும் எதுவும் கிடையாது, அதனால ட்ராக் ஆகும், சேட்டலைட்ல இருந்து பார்க்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வெறும் கதைகள், அதெல்லாம் வாட்ஸ்அப் கதைகள், அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. ஒன்று இன்னைக்கு அவர் சொன்னதுல முக்கியமான டாக்ஸஸ் இன்னைக்கு நம்ம இன்கம் டாக்ஸ், நம்ம டேட்டா 2013 படி 120 கோடி மக்கள்ல 1.6 கோடி மக்கள் தான் இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க. ஸோ டாக்ஸ் நெட் 1% மக்கள் தான் கட்டுறாங்க. இது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் இந்த டாக்ஸ் இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இல்லை மற்ற இப்போ இருக்கிற சர்வீஸ் டாக்ஸோ இல்லை வேட்டோ, பிரச்சனை அதிகப்படியான வரி இருக்கு. இன்னைக்கு ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, அவன் என்ன கேட்கிற, சார் பில்லு வேணுமா, பில்லு வேண்டாமா, பில் இல்லாம பில் இல்லாம கொடுத்துரு பரவாயில்ல. அதான் சொல்றேன், இது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்க போகிறது. இப்ப இன்னைக்கு உடனே 1000 ரூபாய் டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தானே ஒரு ஜிஎஸ்டி வருகிறது, வரி சீர்திருத்தம் வருகிறது, ஒரு டிரான்ஸ்பரண்டான விஷயம் வரும்போது கண்டிப்பா ஜிஎஸ்டில இருக்கிற பிரச்சனை கேட்டீங்கன்னா, எனக்கு 5 ஸ்லாப் கொடுத்திருக்காங்க. நான் ஜீரோவை சேர்த்து சொல்றேன், 27% வரைக்கும். இன்னைக்கு முழுக்க என்ன ஆக போகுதுன்னா, இன்னைக்கு 28% இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் பியூரோக்ராட்ஸ்ட போய் 28% இருக்கிற 18% கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன். இந்த கரப்ஷனுக்கு இது வச்சிருப்போம். அது நம்ம இப்ப சொல்ல முடியாது இல்லையா? அடுத்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன ஸ்லாப்ல வருதுன்னு பார்த்தோனே நம்ம வேணா ஒரு வேளை நாடுகள்ல இப்போ 5 ஸ்லாப் இல்ல. ஃபர்ஸ்ட் பேசுறது 18%. சோ 18% ஜாஸ்தியா இருக்குன்னா 2 ஸ்லாப் வச்சுக்கோங்க அப்படி தான் பேசப்பட்டது. இன்னைக்கு என்ன நம்ம ஜிஎஸ்டி நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், நமக்கு சாமானியர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்னங்கற ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா நேரம் ரொம்ப குறையும். நிச்சயமா. அதாவது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது நான் சொல்றேன் இல்லையா, இப்போ நம்ம உண்மையிலேயே நமக்கு அந்த தேசபக்தி அக்கறை எல்லாம் இருக்குன்னா முதல்ல டாக்ஸோட தான் நாங்க வாங்குவோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம செய்யணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் செய்யறது. இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ்ல வர்க் பண்றோம் நிறைய பேர். நம்ம என்ன சொல்றோம், இந்த வீட்டு வாடகைக்கு இந்த டாக்ஸ்ல எப்படி நம்ம சரி கட்டலாம் அப்படிங்கறத பாக்குறோம். இன்னொன்னு, இப்ப நேற்று சில நண்பர்கள் பேசுறாங்க, என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு, 12 லட்சம் இருக்கு, என்ன பண்ணலாம்னு கேட்டேன். நான் மறுபடியும் சாயந்தரம் கூப்பிட்டு கேட்டேன், இது இல்ல நான் ஆடிட்டர்கிட்ட பேசிட்டேன், சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. நான் எல்லா ஆடிட்டரையும் பொதுப்படுத்தல, தவறா எண்ணிக்க வேணாம். சில தவறான ஆடிட்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போனா இன்னைக்கு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. அதை தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்னா இந்த கருப்பு பணத்தை இன்னைக்கு பிளாக் எக்கானமி நம்ம குறைக்கிறோம், மறுபடியும் நம்ம உருவாக்காம இருக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஊக்குவிக்காம நம்ம அடுத்தவங்களை கை காட்டுறோம், அந்த அடுத்தவங்க கை காட்டும் போது நம்மளும் அதுல சேர்ந்து செயல்பட்டு இருக்கோங்கிறத நம்ம உணர்ந்து, இப்போ இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு இல்ல அடுத்த நாளைக்கு நாளன்னைக்கு இந்த மாதிரி ஏடிஎம்கள் அதுல திரும்ப இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது, சாமானிய மக்கள் இல்ல கார்டு, நெட் பேங்கிங் இதெல்லாம் ஆக்சஸ் இருக்கக்கூடியவர்கள் அதை அதிகமா பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாங்க. அதாவது சொல்றேன், இன்னைக்கு வேற இப்போ கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ சில சூப்பர் மார்க்கெட்ல அவங்க கார்டு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றாங்கன்னா அதை பயன்படுத்திக்கங்க. சில ஏழை மக்களுக்கு இந்த பணம் தேவைப்படுறதா இருக்கும். 2000 இவனா இன்னைக்கு 2000 4000 தான் கேஷ் கொடுக்குறாங்க, அதுவே பெரிய கியூல நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர்களுக்கு கொஞ்சம் வழி விடுவோம். நம்ம கட்டாயமா நமக்கு இந்த பணம் வேணும் அப்படிங்கறத கொடுக்க வேணாம். சில பேருக்கு திருமணம் வச்சிருப்பாங்க, சில பேருக்கு சில அவசர காரியங்களுக்கு தேவைப்படும், அவர்களுக்கு கொஞ்சம் வழி விடுவோம், அவருக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதே மாதிரி பேங்க் ஸ்டாஃப்க்கு இன்னைக்கு பயங்கர பிரஷர் இருக்கு. இன்னைக்கு 2 வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை லீவ் விட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு சனி ஞாயிறு திங்கட்கிழமை லீவுனாலும் சேர்த்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்க தரப்பு நியாயத்தையும் சில புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கும் இது புதிதான். அதே நேரத்தில் அவங்களுக்கான முறையான ட்ரைனிங் அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால அவங்கள்ட்ட கோவப்படுறத வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது சிறப்பு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. சோ இதுல சாமானியர்களுக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய முயற்சியில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த 500,000 ரூபாய் நெருக்கடி கடந்த 2 நாட்களாக நமக்கு சாமானிய மக்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்வது என்ற குழப்பங்களும் சந்தேகங்களும் நிறைந்த கதையாக ஓடிக்கொண்டிருந்தது. நாளை இதற்கு ஒரு பெரிய தீர்வு வரும், ஏடிஎம்கள் திறக்கப்பட்ட பிறகு பணப்புழக்கம் சாதாரணமாக நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது நடக்க போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் சரி, திரு ஜெகதீஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல அரசாங்கம் ஒரு பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவர்கள் சரியாக திட்டமிட வேண்டும், சரியாக மக்களுக்கு அந்த பணம் சென்றடைவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் சாமானியர்களும் அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கருத்தும் இன்னொரு புறம் வைக்கப்படுகிறது. இந்த இரண்டும் சேர்ந்து இந்த பிரச்சனை விரைவில் தீர்ந்து விடும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆயுத எழுத்து நீட்சியில் சந்திப்போம்.